கையில கையாடுனா கீழே விழுவிட்டோம். கட்டி போட்டுருக்கே இல்லையா? கையில இழுத்து முடிச்சாரியா? தண்ணி நிற்கிட்டா வயிறு தான் குளிப்பா. அந்த குட்டையும் போட்டு குத்து விட்டாங்க. குமாரண்ணா அந்த குட்டையில தான் குளிப்பா. ஓட விட்டுட்டு திரும்ப இப்படியே அண்ணனுக்கு பிஸி ஆச்சு, உனக்கும் பிஸி ஆச்சு. நல்லா மலையில் ஒண்டி தான் ஆட்டணும். ஆனால் மழை வரல, இப்படி மலையில் ஒண்டி தானே ஆட்டினா மலைக்கு வந்துட்டு வர முடியாது. பரவாயில்லையா? சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிடிச்சா பராதில் போய் குழி வைப்பினா சுந்தர கோயில் இருக்குல்ல, பராறு பஸ் ஸ்டாண்டு ஆட்டு செலக்ட் அதில் ஓம் வச்சுரு ஆறுல 7 மணிக்கு வராங்க அமைக்காரு என்னங்க மணல் ஆத்து மாரி வீடியோ ஓடிட்டு இருக்கு. செகண்ட் ஓடுது பாருங்க. அதுவா இல்ல 10 செகண்ட் அப்படி சொல்றாங்க. அதுல என்ன அது செகண்ட் அந்த ஓடுது பாருங்க. அவர் சொல்லிட்டாரு இன்னொரு நீங்க போங்கண்ணா போங்க, அங்கே நில்லுங்க, அங்கே போங்க, அங்கே போங்க. நான் எடுத்துறேன், நான் அனுப்பிடுறேன். எல்லாத்தையும் பேர் வாங்கி கொடுத்துருவோம். இந்த கொரோனா பாடி கொட்டா நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் 10 கிளாஸ் யாருமே எங்களுக்கு செய்யல. இருப்பறம் கிடையாது, கவர்மெண்ட் சம்பளம் கிடையாது. இதை விட்டு நான் தான் வேலைக்கு போக முடியல. இப்போ என்ன நாங்கள் நிர்வாகம் அப்படின்னு நான் பேசுகிறேன். கலெக்டர்கிட்ட நானே பேசுகிறேன். பாண்டியில் தந்தாங்க விவசாயிகிட்ட பேசுகிறேன். நான் பயப்படுறாங்க தமிழ்நாட்டாள் நேரம் கூட கட்சியில் உள்ளவர் விவசாயிகிட்ட பேசுகிறேன். முதலமைச்சர்கிட்ட எந்த செல்லும் டைம் பண்ணி கொடுக்கும். அதுதான் சொல்கிறாப்புல, ஏயா நாங்கள் போய்ட்டு கொட்டி வந்துட்டு நாங்கள் மாட்டிக்கிறதா இருக்கும். சொல்கிற பேர சேட்டையும் அதையும் கொட்டி விட்டுறாப்புல. நான் வரைக்கும் வரங்கிறியா நான் அப்போ யாரும் செய்யல. இதுக்கப்புறம் நம்ம எங்கள் அப்போ தான் அனுப்பிவிடும் கொட்டுங்கிறப்ப நானும் சொல்லி பார்த்தா யாரும் செட்டு அடிக்கல. செட்டு எடுக்கான்ட்டு நான் சொல்லிவிட்டு நான் அவங்க வேறு வழி கிடையாது.
அவ்வளோதான் வந்துருங்க அவ்வளோதான்